Hi guys, I'm Jasmine Michael here. உங்களுக்கு உள்ளூர் நிகழ்ச்சி பற்றி தெரியணும்னா dcinema.tv கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா உள்ளூர் நிகழ்ச்சி பற்றி மட்டும் இல்லை, எல்லா சினிமா நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ரவி மகாராஜ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் கூட ஃபர்ஸ்ட் அனுபவம் சொன்னால், நான் பண்ணும் போது ப்ரோக்ராமர் கூட டான்ஸ் வீடியோ கிளிப் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் கூப்பிட்டாரு, ரிதம் அண்ட் ராகம். ஃபியூ எபிசோட்ஸ் நான் பண்ணேன். அது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 எபிசோட் ஷூட் பண்ணுவார். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் மகாராஜ் ரவி கூட ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ கிளிப்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு எனக்கு, லைக் டிஜே பண்ணுறதுக்கு THRல. பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டூயிங் இன் டிஜே. ஸோ அவர் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. அதை நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னை ஒரு ஹோஸ்ட்டாக நான் நானே ஹோஸ்ட்டுன்னு பார்த்தேன்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் காரணம். ரைட். ஸோ இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி அதாவது ஆக்ட்ரஸ், அதாவது மலேசியன் ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது ஜஸ்மின் தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் தயார்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்போதும் பண்ணுவீங்க? அதாவது ஃபுல் டைமில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எப்போதும் எவ்ரி இயர் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான எப்படி ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்க? என்ன மாதிரிலாம் ஹோம் ஒர்க், என்ன மாதிரிலாம் செய்கிறீங்க? ஓகே, ப்ரிப்பரேஷன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு டிசிப்ளின்ஸ் தேவை. ரெண்டாவது ஹோம் ஒர்க் பண்ணணும். ஒரு கதையை கொடுத்துட்டாங்க, டைரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஓகே செட்டுக்கு போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே வீட்டில் நம்ம ஹோம் ஒர்க் செய்யும்போது ஒரு எக்ஸாம் பண்ணால் உட்காந்து படிக்கிறோம் இல்லை, அந்த மாதிரி தான். இப்போ எவ்ரி டைம் எவ்ரி சீன் எனக்கு எக்ஸாம் மாதிரி. ஸோ அதை எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணலாம், எப்போவுமே கேள்வி கேட்டுக்குவேன். எப்போவுமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, டேரக்டர் சார் இப்படி பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா, எப்போவுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஐடியாஸும் பகிர்ந்துக்க முடியுது டேரக்டர்ஸ்ட்டு. ஸோ அவங்களும் பக்கத்துக்குவாங்க. அதனால நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹோம் ஒர்க் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த லெவலில் இருக்கணும். ஏன்னா ஓகே என்ன சொன்னாங்க அதை மட்டும் செஞ்சுமா, நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கணும். சரி இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணனா ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீல். ஸோ நீங்கள் தமிழில் மட்டும் இல்லை, மல்லே மற்ற லாங்குவேஜில், அதாவது டுவல் லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, மல்லேன்னு சொன்னால் மல்லேயில் நான் தமிழ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் மல்லையை விட. பட் மல்லே நான் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது மல்லே இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியும். ஏன்னா மல்லே இண்டஸ்ட்ரி இப்போ மலேசியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மத இண்டஸ்ட்ரி மாதிரி. நம்ம பேபி ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி, வி ஆர் ஸ்டில் ஸ்மால். ஸோ அவங்க பெரிய செட்டு, பெரிய க்ரூஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்மாலாக இருந்தாலும் ஸ்டில் கம்மிங் அப். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களோட மல்லே வே ஆஃப் ஆக்டிங், இமோஷ்னல் வேஸ், சரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட், இப்போ டயலாக்ஸு நம்ம தமிழ்னு பார்க்கும்போது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. மல்லேன்னு வரும்போது சில கட்டுப்பாடுகள் கிடையாது, இது பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வேல ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்டாரி வாய்ஸில். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? படம் கேட்குறீங்களா? நான் நிறைய ட்ராமாஸும் பண்ணியிருக்கேன். எனக்கு படம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ரோல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பேசிக்கலி நீங்கள் ஒரு படம் பண்ணிங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணுவீங்க. ஆஃப்கோர்ஸ் யூ வில் பி அவுட்ஸ்டாண்டிங் ஆன் தட் கேரக்டர். ஸோ அதை பற்றி அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னு சொன்னால் ஐ டெஃபினெட்லி லைக் யாந்த்ரா. தட்ஸ் ஆஃப்கோர்ஸ், எனக்கு அதை மறக்கவே முடியாது. அது டேரக்டர் ஆனந்த் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து இல்லைம்மா உன்னால் பண்ண முடியும்னு சொன்னதே அவர் தான். ஸோ யாந்த்ரானால ஐ வாண்ட் ஃபியூ அவார்ட்ஸ். ஸோ அந்த கேரக்டர் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு கேஷுவலான ஒரு ஆக்டிங், ஒரு ஸ்கிரிப்பை ஃபாலோ பண்ணாமல் ஒரு கேஷுவலாக ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி நடக்கும், எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிக்குவாங்க, எப்படி சண்டை போட்டுக்குவாங்க, ஹாப்பியாக பேசி பொறுமையாக பேசாமல் சண்டை போட்டுக்கிற ஒரு சீன் எனக்கு பிடிச்சதுன்னா விளையாட்டு பசங்க. அதை I have to thank to விமலா பெருமாள். She done a very great job and a very good opportunity. அதில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேஷுவலாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். வெட்டிங் பெல்காக நாங்கள் எல்லாம், அதாவது எல்லாருமே எப்போ இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி, அதாவது எப்போ அப்படின்னு பிளான் இருக்கா? அது ஓகே, நீங்கள் மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் இந்த கொஷின் இல்லாமல் இருந்ததே கிடையாது. இப்போ மகாராஜ் கூட அங்கே தூண்டி விட்டுட்டு கேமரா பின்னால் நின்று இந்த கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு, எனக்கு தெரியும். ஆக்சுவலி நோ பிளான்ஸ் ரைட் நவ். கண்டிப்பாக பிளான் பண்ணணுன்னு கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிய போகுது. அது திடீர்னு நடக்கும். ஆனால் எப்போ நடக்கணும்னு எனக்கே தெரியாது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எப்போ அப்படின்ட்டுன்னு. வென் த டைம் ரைட் டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி will let you all know. Don't miss it to see dcinema.tv.